எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரூபன் பிளேலிஸ்ட் சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெயின். ஆக்சுவலாக லவ் ஃபெயிலியர் பிளேலிஸ்ட்டுன்னு நிறைய பேர் வச்சுருக்கலாம். பெயின் அப்படின்னு நான் வச்சது காரணம், அதுக்கு நான் முதல்ல பிளேலிஸ்ட் ஏன் பிரித்தேன்னு தெரிஞ்சால் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு என்கிட்ட சாங்ஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது நான் 9th 10th படிக்கிற டைமில் ஒரு ₹100 ஐபேடு ஒன்று, அதில் 2 GB மெமரி கார்டு போட்டு ஒரு 50 பாட்டு நம்ம என்னென்ன பாட்டுன்னு எழுதி கொடுத்தோம்னா அதை மெமரி கார்டில் ஏற்றிட்டு வரும். ஸோ அந்த மாதிரிலேருந்து கலெக்ட் பண்ணது தான் இந்த பாட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு செகண்ட் இயர் அந்த டைமில் சரி இவ்வளோ பாட்டு இருக்குது, நம்ம ஒவ்வொரு மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடவை போய் என்ன பாட்டு ப்ளே பண்ணலான்னு தேடுற மாதிரி இருக்குது. நம்மளே இதை தனித்தனியாக பிரித்து நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சிட்டோம்னா டக்குன்னு ஒரு சேடாக இருந்தால் ஒரு பிளேலிஸ்ட்டு, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் வைபாக இருக்கிறதுக்கு, கொஞ்சம் தத்துவ சம்மந்தமான பாட்டெலாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிரிக்க ஆரம்பித்தேன். அப்போ இருந்து ஒரு 700 800 பாட்டை பிரித்தேன். அதுக்கப்புறம் நான் புதுசாக அதில் ஜாயின் பண்ணும்போது அந்தந்த ஃபோல்டர்லேயே சேர்த்துட்டேன் ஒவ்வொரு பாட்டையும். ஸோ இந்த பெயின் அப்படின்றப்ப இதில் இந்த பிளேலிஸ்ட்டில் வெறும் லவ் ஃபெயிலியர் சார்ந்தது மட்டும் இருக்காது. ரொம்ப உருக்கமாக நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத சுச்சுவேஷன், ரொம்ப எனக்கு இப்போ அழணும் போல் இருக்குது, அந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஸோ ஓவராலாக நம்மளை போட்டு ப்ரெஷராக ஆக்குற அப்படி ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப பெயினாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அதை நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ்ஸும் பண்ண முடியல, அதுக்கு வார்த்தையும் தெரில, இல்லை சொல்கிறதுக்கான ஆள் இல்லை, இல்லை அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஆள் நம்ம பக்கத்தில் இல்லை, இப்போ பேசுகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரியான டைம்லலாம் கூட இந்த பெயின் பிளேலிஸ்ட்டில் இருந்து போட்டு சம்திங் அந்த பாட்டு வழியாகவே கிராஸ் ஆகி அது போயிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு 4-5 பாட்டு ப்ளே பண்ணுவேன், நானும் உம்முன்னு உட்காந்து சுகமாக இருக்கும்போது கேட்டே இருப்பேன். ஒரு 5வது 6வது பாட்டு வரும்போது கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிடுவேன். ஆப்வியஸ்லி நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த பெயின்ன்றது அப்படியே அந்த லிரிக்ஸோடையே அந்த பாட்டோடையே மோஸ்ட்லி வந்துடும். அது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நாமுத்துக்குமார் எங்கள் டைமில் உள்ள பசங்க எல்லாருக்கும் நாமுத்துக்குமார் அவரோட பாட்டு ஜாஸ்தி இருந்திருக்கும். அது லவ் பாட்டு, ஓப்பனிங் சாங்கு, சேட் சாங்கு எதாக இருந்தாலும். ஸோ அந்த லிரிக்ஸ் அவ்வளோ எளிமையாகவும் இருக்கும், அவ்வளோ தத்துவமாகவும் இருக்கும். நம்ம ஒரு 10-20 தடவை கேட்டே இருந்திருப்போம் சில பாட்டெலாம். பட்டு திடீர்னு ஒரு நாள் நம்ம அந்த ஃபீல்லே ஒரு லவ் ஃபீல்லே ஒரு லவ் பாட்டு, ஒரு சோகமாகவே ஒரு சோக பாட்டு கேட்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஹிட் ஆகும். தனியாக தெரியும், இவ்வளோ நாள் இதை கேட்டுட்டு தான் நார்மலாக இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி. அது நாமுத்துக்குமாரோட லைன்ஸில் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நார்மலான ஒரு யதார்த்தமான தமிழ் இருக்கும், அது அப்படி ஹிட்